அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான உலக செய்திகளில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டின் 7 சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை துண்டாக்கி பிரிப்போம் அப்படின்னா வங்கதேசம் வாய்சவடால் விடுத்திருக்காங்க. வங்கதேசத்தினர் இனி இந்தியா வர முடியாது அப்படின்னு திமுர் பேச்சால இந்தியா வைத்த மிகப்பெரிய செக்கின் காரணமாக தூதரை அழைத்து வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த பரபரப்பான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகழ்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய நாட்டினுடைய 7 சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை துண்டாக்கி பிரிப்போம் அப்படின்னு வங்கதேசம் வாய்சவடால் விடுத்திருக்காங்க. இதனால டென்ஷனான மத்திய வெளியுறவுத்துறை வங்கதேசத்தின் தூதருக்கு சம்மன் அனுப்பி நேரில் வரவழைத்து வார்னிங் செய்திருக்காங்க. அதோடு டாக்காவில் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்தியாவுக்கான 3 விசா விண்ணப்ப மையங்களை எடுத்து போட்டி இருக்கக்கூடிய நிலையில் அதனால் வங்கதேச மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் குறித்து பரபரப்பான தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் நம்முடைய நாட்டின் அண்டை நாடாக வங்கதேசம் இருக்கிறதுங்க. வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தவரை உறவு சிறப்பாகவே இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. இதனால் ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்திருந்தாங்க. தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வந்துட்டு இருக்கிறது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனஸ் இருக்கிறார். இவர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராகவே இருக்கிறார். பாகிஸ்தானுடன் சேர்ந்து நம்மை சீண்டியும் வந்துட்டு இருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாங்க. வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களை துன்புறுத்தி இவங்க இந்துக்களை துன்புறுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கிடையே தான் வங்கதேச தேசிய மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹஸ்னாத் அப்துல்லா என்பவர் நம்மளுடைய நாட்டுக்கு மிரட்டலும் விடுத்திருக்கிறார். இதற்கிடையே தான் வங்கதேச தேசிய மக்கள் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹஸ்னாத் அப்துல்லா என்பவர் நம் நாட்டுக்கு மிரட்டலும் விடுத்திருந்தார். இந்தியாவின் எதிரிகளுக்கு தங்கள் நாட்டில் புகலிடம் அளிப்போம், இந்தியாவை பிரிக்க நினைக்கும் கூடிய பிரிவினைவாதிகள் மற்றும் இந்தியா எதிர்ப்பு கொண்ட சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவு அளித்து தக்க வைப்போம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவின் 7 சகோதரி மாநிலங்களை இந்தியாவில் இருந்து பிரிப்போம் அப்படின்னும் மிரட்டினாங்க. இந்த வெறுப்பு பேச்சால மத்திய அரசு டென்ஷன் ஆகியும் இருக்கிறது. இதனால நேற்றைய தினம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் ரியாஸ் ஹஸ்முதுல்லாவுக்கு சம்மன் அனுப்பி நேரில் ஆஜராகும்படி சொல்லியிருந்தாங்க. அவரும் ஆஜரானார். இதையடுத்து வங்கதேசத்தில் மோசமடைந்து வரக்கூடிய பாதுகாப்பு சூழல் பற்றிய கவலையை இந்தியா தெரிவித்திருந்தது. அதோடு டாக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை சுற்றி பாதுகாப்பு அரண் அமைக்க வேண்டும் அப்படின்னும் தெரிவித்திருந்தாங்க. மேலும் வங்கதேசத்தில் சமீப காலமாக பயங்கரவாத சக்திகள் இந்தியாவுக்கு எதிரான தவறான கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்கு. அதனை நிராகரிக்கிறோம். இது பற்றி வங்கதேச இடைக்கால அரசு முழு விசாரணை நடத்தல. அது தொடர்பான ஆதாரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளல அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல அமைதியாக தேர்தல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் தங்களினுடைய விருப்பம். ஆனா இத்தகைய விருப்பு பேச்சுக்கள் இருதரப்பு உறவை பலவீனப்படுத்தும் அப்படின்னு வார்னிங்கும் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது. அது மட்டுமின்றி வங்கதேசத்துக்கு முதற்கட்டமாக பதிலடியும் கொடுக்கப்பட்டிருந்தது. நம் நாடு வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஜமுனா பியூட்டர் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான விசா விண்ணப்ப மையத்தை மூட்டியிருக்காங்க. பாதுகாப்பு காரணத்தை கருத்தில் கொண்டு நேற்று மதியம் 2 மணிக்கு இந்த விசா மையம் மூடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசா மைய சார்பில் அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா விசா விண்ணப்பதாரர்களுக்கான மாற்று அட்டவணை சிறிது காலத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. வங்கதேசத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வருவதற்கான விசா விண்ணப்பங்கள் சார்ந்த பணிகள் இந்த மையத்தில் தான் நடந்து வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவத்துக்காக ஏராளமானவர்கள் வங்கதேசத்தில் இருந்து இந்தியா சென்றிருக்காங்க. தற்போது இந்த மையம் மூடப்பட்டு இருக்கிறதுனால வங்கதேசத்தின் இந்தியா வருவதற்கான விசா பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு நான் சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் வந்து இந்தியா வங்கதேச பதட்டங்களுக்கு மத்தியில் வங்கதேச தூதரகம் இந்தியர்களுக்கான விசா சேவைகளை வந்து தற்போது நிறுத்தி வைத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லியில் தூதரகம் விசா சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முன்னதாக வங்கதேசத்தின் சிட்காங்காவில் இருக்கக்கூடிய இந்திய விசா விண்ணப்ப மையத்தில் விசா சேவைகளை இந்தியா காலை வரையன்றி நிறுத்தியிருந்தாங்க. குல்னா, ராஜ்கீனா, சிட்டாங்கிலும் விசா சேவைகளை இந்தியா நிறுத்தியிருந்தது. சிட்காங்கில் போராட்டங்கள் வன்முறையாக மாறவும் ஆரம்பிச்சது. விசா அலுவலகம் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்தியா விசா சேவைகளை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்வினையாக வங்கதேசத்தின் இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. ஆனால் வங்கதேசத்திற்கு வருகை தரும் இந்தியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்காங்க. பத்திரிகையாளர்கள், ஒரு சில தொழிலதிபர்கள் மட்டுமே வருகை தராங்க. வங்கதேச இளைஞர் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹடியின் மரணத்திற்கு பிறகு வெடித்த போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா விசா சேவைகளை நிறுத்த முடிவு செய்திருந்தாங்க. ஹடியின் மரணத்தை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களுடன் வங்கதேசத்தில் வன்முறை போராட்டங்களும் வெடித்தது. டிசம்பர் 12 அன்று டாக்காவின் பிஜோய் நகர் பகுதியில் நடந்த தேர்தல் பேரணியின் போது முகமூடி அணிந்த ஆசாமிகளால் ஹாதி தலையில சுடப்பட்டார். ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் வியாழக்கிழமை இறந்தார். ஹாதியின் மரணத்தை தொடர்ந்து வங்கதேசம் முழுவதும் வன்முறை, தீ வைப்பு மற்றும் நாசவேலி சம்பவங்கள் பதிவாகியிருந்தது. ஹாதியின் இறுதி சடங்கின் போது கூட்டம் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தது. இதற்கிடையில திங்களன்று தேசிய குடிமக்கள் கட்சியின் தொழிலாளர் பிரிவின் தலைவரான மொடெலெப் ஷிக்டர் குல்னாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கட்சி மாணவர் தலைவர் நஹீத் இஸ்முல்லாவுக்கு சொந்தமானது. ஷேக் ஹசீனா எதிர்ப்பு இயக்கத்தில் நசீக் இஸ்லாம் ஒரு முக்கிய நபராகவே கருதப்படுகிறது. டாக்கா சிங்டாங்கிற்கு பிறகு பங்களாதேஷின் 3வது பெரிய நகரம் குல்னா. பங்களாதேஷின் வெளியுறவு ஆலோசகர் தௌஹித் உசைன் ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரக ஆணையர் ரியாஸ் ஹசுமுல்லாவுக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக தெரிவித்திருந்தாங்க. சனிக்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகத்திற்கு வெளியே 20 முதல் 25 பேர் வரைக்கும் போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. ஆனாலும் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஞாயிற்றுக்கிழமை பங்களாதேஷின் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகத்தின் பாதுகாப்புல எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு அவர் கூறியிருந்தார். ஆனாலும் அங்கு போராட்டக்காரர்களை போலீசார் வந்து கலைக்கவும் செய்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்தாங்க. மேலும் இச்சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கிடையில் மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹடி சுட்டுக் கொல்லப்பட்டதால் வங்கதேசம் மீண்டும் பதற்றத்தில் இருந்துச்சு. இந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தொழிலாளர் அமைப்பின் முக்கிய தலைவரான முகமது மொடலப் சிக்தர் கொலை செய்யப்பட்டுள்ளதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மற்றொரு விஷயம். அண்டை நாடான வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. இது வன்முறையாக மாறவும் ஆரம்பிச்சது. இதையடுத்து ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமும் அடைந்தாங்க. இதற்கிடையே ஷேக் ஹசீனா அவாமி லீக் கட்சியை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டில் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெற இருந்தது. இந்த நிலையில் வங்கதேச பொது தேர்தலையொட்டி ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தை வழிநடத்திய ஷெரீப் உஸ்மான் ஹாடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாக்காவில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த நபர்கள் ஹாட்டியை துப்பாக்கியால சுட்டாங்க. இதுல தலையில குண்டுகாயம் அடைந்த ஹாட்டி உள்ளூர் மருத்துவமனைக்கு பிறகு சிங்கப்பூர்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 6 நாட்கள் சிகிச்சையில் இருந்த அவர் டிசம்பர் 18ஆம் தேதி மரணமடைந்தார். இதையடுத்து வங்கதேசத்தின் பல்வேறு இடங்கள்ல மாணவர் இயக்கத்தினர் வன்முறையிலையும் ஈடுபட்டிருந்தாங்க. போராட்டக்காரர்கள் டாக்காவில் இருக்கக்கூடிய புரோதோம் ஆலோ மற்றும் தி டெய்லி ஸ்டார் ஆகிய முன்னணி பத்திரிகை அலுவலகங்களை அடித்து நொறுக்கி தீ
வைத்தாங்க. இதில் இந்து இளைஞரை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கி சாலையில் தீயிட்டு எரித்து கொடூரமாக கொன்றது. இந்த நிலையில் இன்னொரு தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹடி சுட்டுக் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் தொழிலாளர் அமைப்பின் மைய தலைவரான 42 வயதான முகமது முடலாப் சிக்தர் மதியம் 12:15 மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது மரணம் மீண்டும் வங்கதேசத்தில் போராட்டங்களை தூண்டியிருப்பதுடன் சட்டம் ஒழுங்கு குறித்த கவலைகளையும் அதிகரிக்க செய்திருக்கிறது.